அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சைனோசைட்டிஸ், அதாவது தமிழில் பீனிசம் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை வந்து பாதிக்குது. இதனால் உண்டாகக்கூடிய மூக்கடைப்பு, ஸோ அதற்கு அறுவை சிகிச்சை செய்தும் வந்து எந்த விதமான பலன்களும் இல்லை. மீண்டும் மீண்டும் மூக்கடைப்பு உண்டாகிறதோ, தலைவலி உண்டாகிறது, மூக்கில் இருந்து நீர் கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. ஸோ இந்த சைனோசைட்டிஸ் அப்படிங்கிறது எதனால் உண்டாகுது, இதில் என்னென்ன வகைகள்லாம் வந்து இருக்குது, இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது, அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த சைனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தலையில் எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய காற்றறைகள். இந்த காற்றறைகளில் காற்று இருக்கும் பொழுது தான் நம்ம பேசக்கூடிய தொனி வந்து நல்ல ஒரு ஹை பிச்சில் வந்து இருக்கும். ஒருவேளை இந்த காற்று அறைகளில் வந்து சளியோ இல்லை வந்து அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்து அங்கே இருக்கக்கூடிய தடிமன் அதிகமாகுது அப்படின்னா நம்ம பேசக்கூடிய இந்த தொனி வந்து ரொம்பவே வந்து ஒரு பேஸ் வாய்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சைனோசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு வந்து நம்மளுடைய சைனஸ் ஏரியாவில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து அதனை தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனோ உருவாகும் போது அங்கே இருக்கக்கூடிய சளி வந்து கட்டுப்படுறது, அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு வந்து தடிமன் ஆகும் பொழுது நமக்கு நாட்பட்ட சைனோசைட்டிஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து உண்டாகும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம இந்த சைனஸை வந்து குறைக்கக்கூடிய கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நிலைகளை நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைனோசைட்டிஸ் கஷாயம் தயாரிக்கிறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சைனோசைட்டிஸ் தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய சினிட் கஷாயம். இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். லவங்கம், சிற்றரத்தை, துளசி, கண்டங்கத்திரி, கடுக்காய், அதிமதுரம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பொடி பண்ணி இந்த சினிட் கஷாய சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம். ஒரு 200 ml தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம இந்த சூர்ணத்தையும் சேர்த்து இப்போ வந்து கஷாயமாக்கலாம். இப்போது நம்ம இந்த சூர்ணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம ஒரு 50லேருந்து 100 ml ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உடம்பு குளிர்ச்சியும் வந்து அடையும். ஸோ பித்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலைகள்லேருந்தும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த சைனோசைட்டிஸ் வந்து தீவிரமடையக்கூடிய நிலையிலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ தொடர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முழுவதுமாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நாள்பட்ட சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ரீசன் டேஸாக தான் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுடைய அந்த தலைவலி, அதே மாதிரி மூக்கடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிறது. ஏன்னா சைனஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தலைக்கு குளிக்கிறதே வந்து ரொம்ப ரேராக இருக்கும். பட் ஆனால் நம்மளோட உடம்புல அதிகரித்த ஒரு பித்தம், இதுதான் வந்து அந்த சைனஸ்க்கான ஆரம்ப கட்டம். ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த மாதிரி கஷாயமும் அது கூட வந்து மருந்துகளும் எடுத்துக்கிட்டு அதனுடைய அளவு குறைஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சைனஸ்லேருந்து நிரந்தரமாக விடுபட முடியும். ஸோ இன்றைக்கி இந்த சைனோசைட்டிஸை சரி செய்யக்கூடிய கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.